Hello everyone, welcome back to my channel. Short term trading பண்றதுக்கு பெஸ்டான ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பெஸ்ட் பண்ணி இந்த வீடியோ. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 6 monthsல நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நேம் ஆஃப் தி ஸ்டாக் Kaynes Technology India Limited. கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 20,673 crores. ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 113. பிஸ்னஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் பிளேயர்ஸ் இன் ஆட்டோமேட்டிவ், இண்டஸ்ட்ரியல், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், நியூக்ளியர், மெடிக்கல், ரயில்வே, இன்டர்நெட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சேல்ஸ்லையும் சரி, தென் வந்து ப்ராஃபிட்லையும் சரி நல்ல வந்து growth இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் மார்ச் பார்த்தீங்கன்னா 365 crores. ஸோ கரண்ட் மார்ச் பார்த்தீங்கன்னா 637. ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜம்ப் இருக்கு. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 54. ஸோ கரண்ட் மார்ச் பார்த்தீங்கன்னா 102. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜம்ப் இருக்கு. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 41ல இருந்து 81, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் ஸோ கரண்ட் இயர்ல இருந்து லாஸ்ட் இயர் வந்து கம்பேர் பண்ணால் கொஞ்சம் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 63ல இருந்து 57. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 8.16ல இருந்து 14.19 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா டிஐ 12.96ல இருந்து 18.36 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து ஸ்டாக்ஸ் 1 இயர்ல எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சார்ட்ல போய் நம்ம பார்த்துடலாம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1190ல இருந்து 3248 வரையும் அருமையான ரேலி. ஸோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 147% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ 1 month ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 20%. தென் 1 week ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 28%. ஸோ ஃபர்தராக ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ சார்ட்ல போய் ஸ்டாக்குடைய ப்ரைஸ் ஆக்ஷன் ஷார்ட் டேர்ம்ல எந்த ரேஞ்ச் வரையும் போகலாம்னு பார்த்துடலாம். இது ஸ்டாக்குடைய மந்த்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல அருமையான அப்டர்ன்ல இருக்கு. தென் ஸ்டாக்ல வந்து வால்யூம்ஸ் பையிங் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ கரண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டியில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸ்டாக்குடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் பார்த்தீங்கன்னா 3248. ஸ்டாக்குடைய கரண்ட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 3234. ஸோ ஸ்டாக்குடைய ப்ரீவியஸ் ஐயை ப்ரோக் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்ல அருமையான பிரேக் அவுட் கொடுத்து புல்லிஷ் கண்டியில ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் 3000ல இருக்கு. ஃபர்தராக வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2800. இன்கேஸ் ஸ்டாக் டிப் ஆகி இந்த சப்போர்ட் லெவல் வந்து கிடைச்சிச்சுன்னா பையிங்க்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த டபுள் டாப்பை வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா, ஐ மீன் 3250 வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா அருமையான மூமெண்டம் ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல 3500 வரை மூமெண்டம் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணி, ஐ மீன் 3500 வந்து ப்ரோக் பண்ணி இதுக்கு மேல ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வச்சுச்சுன்னா ஃபர்தரா ஸ்டாக் 3800 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்றேன். ஸ்டாக்ஸை பை பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த சப்ஜெக்ட் நம்ம இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.